அம்மா பார்வதி, என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா புரிந்தாயா என்று சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் கேட்டபோது, ஆதி பராசக்தியானவா, பரமேஸ்வரா, ஈசா இறைவா, பகவானே பரம்பொருளே, அடியால் நானும் செய்த குற்றம், அடியால் நானும் செய்த குற்றம், அடியால் நானும் செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், ஆண்டவனை பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், ஆண்டவனை பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். அடியால் நான் செய்த குற்றம், அடியால் நான் செய்த குற்றம், அடியால் நான் செய்த குற்றம், செய்த குற்றம், ஏ ஆமையா செய்த குற்றம், சொல்லையா, ஆண்டவனை பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், ஆண்டவனை பொறுக்க வேணும், பொறுக்க வேண்டும். அதே சிறியால் நான் செய்த குற்றம், சிறியால் நானும் செய்த குற்றம், சிவனாரே பொறுக்க வேணும், சிவனாரே பொறுக்க வேணும், பார்வதி நான் செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், செய்த குற்றம், பகவான பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பகவான பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். பார்வதி நான் செய்த குற்றம், பார்வதியா செய்த குற்றம், பார்வதியா செய்த குற்றம், செய்த ஐயா செய்த குற்றம், சொல்லையா, பகவானை பொறுக்க வேணும், பொறுக்க வேணும், பகவானை பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். ஆதிசக்தி சொன்ன போதே ஆண்டவன் தான் ஜீவபெருமான், அடியம்மா பார்வதி, ஈரேழு உலகம் ஈசன் ஜீவன் நான் தானம், அகிலே உலகம் ஆண்டவனும் நான் தானம், அம்மா அம்மா பார்வதி, அசைந்த அசையும் அம்மா, அகில நல்ல உலகம் நகண்டா நகழும் அம்மா, நான் படைத்த உலகம் அல்ல, பகவானும் சொன்ன போதே, பகவானும் சொன்ன போதே, பார்வதியாய அடே பார்வதி, அகில உலகமெல்லாம் ஆண்டவன் சிவபெருமான் நான் தான் அம்மா, ஈரேழு 14 லோகமல்ல ஈசன் சிவனார் நான் தான் அம்மா, அம்மா ஏ பார்வதி, அசையும் பொருளிலே இருந்த அசையா பொருள் வரைக்கும், அசையும் பொருளிலே இருந்த அசையா பொருள் வரைக்கும் அகில உலகம் ஆண்டவன் சிவபெருமான் தான் என்று சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் பார்த்தார். அப்படி சொன்ன போது பார்வதா தேவி, பரமேஸ்வரா, எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும், எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி தானே, அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும், ஸ்ரீயால் செய்த குற்றங்களை சிவபெருமானே பொறுக்க வேண்டும், பார்வதி நான் செய்த குற்றம் ஆண்டவன் பகவானே பொறுக்க வேண்டும் என்று சொல்ல உடனே பார்த்தார் பார்வதா தேவி. பகவான் கண்ண மறைச்சா பாருங்க, கையை எடுத்த உடனே பார்வதி வேத்து விறுவிறுத்து நிக்கா. பார்வதி வேத்து விறுவிறுத்து நிக்கும் போது அதான் சொல்லியிருக்காங்கன்னு, ஒரு மனைவி முழுக்கி மஞ்சா அஞ்சாத மனைவி அடிக்கி அஞ்சுவாளா? அஞ்சவே மாட்டா. அதான் அஞ்சவே மாட்டா, ஒரு பொழுது அஞ்ச மாட்டா. கணவன் வீட்டை விட்டு வெளியே சென்று வீட்டுக்குள்ள வரும்போது கணவனுடைய நடையும் உடையும் அவன் முகத்தை பாப்பாளாம். இன்னைக்கு வார வரத்து சரியில்லையே, இவர் முழிய பார்க்கையிலே பயமா இருக்க, இவர்கிட்ட நாம வாய் திறக்க கூடாது, இந்த மனுஷங்கிட்ட நம்ம வாய் திறந்தா நம்மள தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சு பந்தாடிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணா பிறந்த தாய்மார்கள் கணவனுடைய அந்த திருமுகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி தெரிந்து ஒதுங்கி இருந்துக்கிடுவாங்களாம். யா
அதுதான் அடிக்க முழுக்கி அஞ்சாத மனைவி அடிக்க அஞ்ச மாட்டா. அடிக்கு ஒரு பொழுது அஞ்ச மாட்டா. ஆமா. புருஷன் ஏறிட்டு பார்த்தா அந்த அம்மாளுக்கு வேத்துறணும் மாமியா. புருஷன் ஏறிட்டு பார்த்தா அந்த அம்மாளுக்கு வேத்துறணும். இப்ப இந்த காலம் அப்படி இல்லம்மா. கணவன் மனைவி வந்து எங்களை ஏறிட்டு பார்த்தா போதும். நாங்க வேஷ்டியை நினைச்சிருவோம். நீ வேஷ்டியை நினைச்சிருவியா? வேறவே இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பயத்துலதான். அந்த காலத்துல ஒரு அம்மா, அதாவது அந்த ஐயா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாருன்னா இந்த அம்மா பட்டு பணிந்து பயந்து பொங்கி பொரிச்சு 4 கோழி முட்டையை போட்டு அவிச்சு 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சி எடுத்து பருப்பு சோறும் கருவாட்டு கறியும் வச்சு என் சீமா வந்துருவாவோ அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அது அந்த காலம். அந்த காலம் மனைவி எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. இந்த காலம் மனைவி எதிர்பார்த்து இந்த காலம் அந்த ஐயா கேட்கணுமா, என்ன நீ சோறும் கறியும் பொங்கி வச்சிருக்க, வர வர உனக்கு வாய் நடுவம் ஆகுது, ரொம்ப சேட்டை பண்ணுதுன்னு கேட்டா அவ உனக்கு இப்ப என்ன செய்யணும்னு அவர் கேட்டாருன்னா இவ கேட்பாளாம், உனக்கு இப்ப என்ன செய்யணும்? ஏய் டேய் 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 ஐயே இல்ல டேய் சொல்றா, உனக்கு இப்ப என்னடா செய்யணும்? எங்க நீ கைய தொட்டு பாரு ஆம்பளை அப்படின்னு கேட்காங்க. காலம் கலிகாலம் ஆகி போச்சு. கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. அதனால அந்த 3 முடிச்சுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல ஐயா. என்ன எங்க என்னது எங்க கொடுப்பீங்க? தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி வரும்? தூக்கி போட்டு மிதிச்சா எப்படி வரும்? மிதிச்சாலும் ஒரு கன்னத்தை கொடுக்கும்போது மறு கன்னத்தை காட்டிடணும். சரி, காட்டியாச்சுன்னு வச்சுக்கோ, ஐயா இவளை இந்த அடியே அடிக்கும், அவ திருப்பி நம்மளை எதிர்த்தே பேசாம இருக்காள அப்படின்னு அவன் பாட்டுக்கு தூர பெரிய போயிருவான். ஆமா சரி, அப்ப நீ வாங்கி போ, ஏன்னா அப்ப நீ வாங்கி போட்டுக்கிட வேண்டியதான். வாங்கிட்டு தான் இருக்கியா? இல்ல நீ போட்டிருக்கல இந்த 3.75 1.25 கிரான்ல தொங்க போட்டிருக்கலா, அதை வாங்கி நீ தான் போட்டுக்கணும். அதனால ஆதி பராசக்தியானவா வேத்து விறுவிறுத்து நின்னா பாருங்க. இவ வேர்வை பூமியில விழுந்தா பூமி தாங்குமா? பூமி தாங்காதல்லவா? அதனாலே வேர்வையை துவட்டி தன்னுடைய சட்டாபாரத்துக்குள்ள 1008 சடாமுடியிலே ஒரு சடாமுடியை உழைத்து ஆண்டவன் சிவபெருமா வேர்வையை துவட்டினாரு. அள்ளி சொருகி கொண்டு வந்து சரசுல வச்சுட்டாரு. அதுதான் கங்காதேவி. ஆமா, மீதமுள்ள வேர்வையானது கங்காதேவி பகவானுக்கு என்னையா வேணும்? அது என்ன செப்பினி? டீப்புனா என்னது? வைப்பாட்டினா என்னது? ஓ, பகவானே அந்த காலம் சின்ன வீடு வச்சிருக்காருங்க. கிடையாதுன்னு எப்படி சொல்லு பார்க்கலாம். பகவானுக்கு ஒரு பொண்டாட்டி தாமியா. சரி, சரசுல கங்காதேவியும் பார்வதியுடைய வேர்வை தானே. சரி, அப்ப அக்காலும் தங்கச்சியும் கட்டிடலாமுங்க. ஒரு பக்கமும் போவாது சொத்து. பை ஒன் கெட் ஒன். சரி, எங்க பிள்ளையாருக்கு பொண்டாட்டி இருக்கா? ஐயா நான் பார்த்ததே இல்லையாங்க பாரு. பிள்ளையாரு வயத்தை தள்ளிக்கிட்டு அவர் மட்டும் ஒத்தையில தானே இருக்காரு. ஓ, வான தீர்த்தத்துல. சரி, முருகனுக்கு ஓ 2 பொண்டாட்டி. பாமா ருக்மணி. சரி, நீங்க ஏன் அது கடவுள்யா? அது தெய்வம். அவர் 2 வைக்கலாம் 50 வைக்கலாம். பாலாமாக்கும் எங்க அப்பா தெய்வம் தானே. அதாவது நீங்க வைக்கலாம்னு சொன்னா ஒண்ணு கட்டிட்டே உழைச்சு போட முடியாம தான் ஊர் ஊரா அலைதிய ராவும் பவலும் உறக்கம் இல்லாம. இதுல உங்களுக்கு என்ன 74 கேக்கு பெறவே. அதனாலே வேர்த்து விறுவிறுத்து நிற்கும் போது வேர்வையை துவட்டி சடாபாரத்துக்குள் அடைத்து கொண்டார். அந்த சடாபாரத்துக்குள் அடைத்த போது மீதமுள்ள வேர்வையானது அள்ளி சொருகினார்னு பத்தியா, அது 7 சொட்டுகளாகவே பூமியிலே விழுந்தது. 7 சொட்டு 7 துளிகளாக பூமியிலே விழுந்தோ. 7 சத்தா சாகாரமாச்சு. அப்படி என்றால் 7 கடல்களாச்சு. 7 கடல்களும் என்ன என்ன கடல்கள் தெரியுமா? வாங்க சங்க தேவ கப்பா, வாங்க சங்கம் தேவ கப்பா, ஒன்றாம் கடல் ஒவ்வொரு கடலா, 2ஆம் கடல்
ஏத்தாவது கடலுங்கப்பா ஏத்த பழங்கி வருமான் பாறை பழங்கி வருமான் பாறை காற்றடித்து நல்ல மணல் குவைத்து மணல் குவைத்து கரையம் புற்று வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு காற்றடித்து மணல் குவைத்து மணல் குவைத்து வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு வாங்கி வளர்ந்த புற்று ஓராயிரம் வாசல் உண்டு நல்ல புற்றா வெள்ளி புற்றா பேர் பெற்ற புற்றுக்குள்ள யாரெல்லாம் ஆண்டுவாரா கருணாகோ சென்னாகோ ஆயிரம் நாகத்திற்கும் அதிபதியா ஆண்டுவாரா மனிதர் போல முகமா சர்ப்பம் போல உடலோ இச்சாசக்தி நாகமாளே கொண்டவனும் தேவியுமா தேவியுமா கோடி மல்லே ஆண்டு வாரா கொண்டவனோ தேவியுமா குடிகள்ல ஆண்டு வாரா காற்றடித்து மணல் குவித்து கரையாமுற்று வளர்ந்திருக்கு வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புற்று ஒரு 1000 வாசல் உண்டு ஏப்பா 1000 வாசல் உண்டு தங்க புற்றா வெள்ளி புற்றா ஆமையா அப்பேர் பெற்ற புற்றுக்குள் யார் ஆண்டு வருகிறார் யார் ஆண்டு வர கருநாகம் சென்னாகம் ஓ கருணாகன் சென்னாக மனிதர் போல முகம் சரி சர்ப்பம் போல் உடலே சர்ப்பம் போல உடலே இச்சாசக்தி நாகமாக ஆமா ராஜநாகமாகவே ஆண்டு வருகிறார் இரு பேர் ஆண்டு வருகின்றார் 1000 நாகத்திற்கும் அதிபதியா ஆண்டு வராங்க ஆண்டு வருகின்றார்கள் மனிதர் போல முகம் முகம். சர்ப்பம் போல் உடல் என்றால் சர்ப்பம்னா என்னதுன்னு ஏம்மா சர்ப்பம்னா பாம்பு பாம்பு எப்படி போவோம் பாம்பு வைத்தால போவோம் உனக்கு வயித்தால போச்சுன்னா இங்க சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்கானு நீங்க ஆஸ்பத்திரியில நீங்க தான் போடணுமா சரி எங்களுக்கு கவர்மெண்ட் டானிக்கு தான் வேணும் உனக்கு கவர்மெண்ட் டானிக்கே மணி 12 ஆச்சே 3 முள்ளு ஒண்ணு போல நிக்கி பாரு 3 முள்ளும் 3 முள்ளு ஒண்ணு போல வரவே ஒரு முள்ளு 2 முள்ளா 3 முள்ளும் ஒரு போல நின்னுதுன்னா அப்பதான் மெடிக்கல் திறக்கும் 12 மணி கவர்மெண்ட் டானிக்க குடிச்சேன்னா சீக்கிரம் போய் சேர்ந்துட போற அப்படியா அதாவது சிஹெச்ல போய் குளுக்கோஸ் போட்டேன்னு வச்சுக்கோ கூட கொஞ்ச நாளைக்கு உயிரோட இருக்கலாம் அந்த குளுக்கோஸ் நீங்க தான் போடணும் பாத்துக்கோங்க சரி எங்களுக்கு நரம்போலியா யாத்திரை பண்ண ஓ உனக்கு நரம்போலியா ஏத்தணுமா வாய் வழியா ஏத்தணுமா வாய் வழியா ஏத்த வேண்டாம் ஆ, அதுல இப்ப வந்து ஒண்ணு வேலிசன் இருக்க மாட்டேங்குது சரி இப்ப நரம்போலியா ஏத்தணும் நரம்போலியா ஏத்துற புளுக்கோஸுக்கு சிஹெச்சுக்கு தான் போகணும் வாயோலியா புளுக்கோஸ் போடணும்னு வச்சுக்கோ 12 மணி பச்சை போடு கடைக்கு போனா போட்டுடலாம் போட்டுலாமா ஆமா அண்ணா ஏன் ஏத்தப்பணும் போகணுமா எங்க போற கடைக்கு எங்க நீ கடைக்கு போயிட்டு வா பாப்போம் அப்படியா ஆ, என்ன போயிட்டு வந்துருதா என்ன இறங்கு பாக்கலாம் கோயில்ல அடிப்பாங்க கோயில அடிப்பாங்கன்னு தெரியுதுல அப்ப போக முடியுமா போக மாட்டேன் போனேன்னு வச்சுக்கோ உன்னை என்ன செய்வாங்க வேற 2 தூண் இருக்கு ஆ, ஒரு தூண்ல கட்டி வைப்பாங்க ஒரு தூண்ல கட்டி வச்சா பிறகு உன்னை நாச்சியார் தான் வந்து காப்பாத்த வரணும் காய்ச்சால வர வேண்டாம் இப்ப என் பொண்டாட்டி வந்தா போய் பாலம் வந்தா போதும் பாலா வந்தாலே விட்டுருவாங்களா அவட்ட இவங்களால பதில் சொல்ல முடியாது அதனால அவ என்ன செய்வா தெரியுமா என் ஐயா நல்ல வேலை செஞ்சிருக்கிய ஏன் பெரியவர்களே இவரை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இவர் வேண்டான்ட்டு போயிருவா ஆமா இவன் இருக்க தண்டிக்கு வேண்டாம்ன்றவா தட்டி இருக்கான் எத்தா தண்டின்னு எல்லாம் பாலாத்து கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் யாருக்கு நான் ஊரு போட்ட சாப்பாடு ஊரு போட்ட சாப்பாடா போட்ட சாப்பாடு நான் ஒருவேளை என் கொழுந்தியாதான் உனக்கு இப்படி கடன் போட்டு நல்லா இப்படி வச்சிருக்காளோன்னு வந்ததுல நினைச்சேன் இருந்து 3 மோர் அடிச்சிட்டாரு 3 மோர் அடிச்சிட்டாரு 3 மோரு ஆமா 3 மோரு எங்க ஐயா அடிச்சாருன்னு சொல்லு 3 மோரு அடிச்சாரு 3 மோரு அடிச்சாரு 3 மோரு இப்படி நடத்திட போறாங்க ஓ மவானி என்னென்ன சாப்பிடுதுன்னு கணக்கெடுக்கானே மாமா கணக்கெடுத்துட்டு இருக்கு அப்ப அடுத்து நான் எங்க அப்பா மாதிரி வரணும்னா அப்படி குடிச்சுதானே ஓ வரணும் அதனால அப்பா சாப்பிடுறத கணக்கெடுக்க அவங்க அப்பா வேண்டாம் அப்பா மாதிரில நீ வந்துடாத வந்துராது பாதி வந்தா போதும் அதுல பேர்வாதியே வேண்டாம் ஆமா. அப்ப 1.5 மோர் குடிக்கணும் அதனாலே
ஆதிபர் அதாவது என்ன மனிதர் போல் முகமும் சர்ப்பம் போல் உடலோடு இருப்பதனால இருப்பதினால இவர்களுக்கு நாமல் உயிர் அதாவது என்ன செய்யணும் என்ன ஒரு நாட்டை ஒப்படைத்து ஒப்படைத்து இவர்களுக்கு பேரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்று சொல்லி அப்பா இச்சாசக்தி நாகமாக அவதாரம் கொண்டதுனால சரி உங்களுக்கு இன்றைய நாள் முதலாக ஆமா நாகராஜன் நாக கன்னி என்று பெயர் நாமங்களை கொடுத்து நாமத்தை கொடுத்து நீங்க வாழ்ந்து வரக்கூடிய இந்த பளிங்கு பெருமான் மேடைய சரி உங்களுக்கு ஒரு நாகலோக பட்டணமாவே தருகிறோம்னாராம். ஆமா அப்ப நாகலோக பட்டணத்திலே ஆமையா நாகராஜன் நாகக்கன்னி என்று பெயரை சுட்டி அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் எப்படி ஆண்டு வருகிறார் தெரியுமா? கொண்டவனும் தேவியும்மா தேவியுமா கொண்டவனும் தேவியும்மா தேவியுமா தேவியுமா கூடி மெல்ல ஆண்டு வாரா ஆண்டு வாரா தேவியுமா 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 ஏ ஆளனும் தேவியுமா தேவியுமா அங்கே ஆனந்தம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையில நாளையிலே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் கேட்டு ஒற்றுமை ஆண்டு வாரா ஆண்டு வாரா ஆண்டு வரும் நாளையில நாளையிலே நாகராஜ நாகக்கன்னி நாகக்கண்ணி உடலு நல்ல நனலு போல கனலு போலே உல்லாசம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா தண்ணீரும் தேங்க போல தேங்காவோலே சேகரம் ஆண்டு வாரா ஆண்டு வாரா எள்ளுக்கு எண்ணெய் போ போலே என விரியா தோழர் போலே பூ நல்ல மனம் போலே பொருத்தமுடன் ஆண்டு வாரா நவமூஞ்சதையும் நவமூஞ்சதையும் போலே அவர்கள் நலமுடனே ஆண்டு வாரா ததையும் போலே போல் போல் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு கொண்டவனும் தேவியுமாக ஆளனும் தேவியுமாக ஆனந்தமாகவே ஆண்டு வருகிறார்கள். ஆண்டு வருகின்ற ஆண்டு வரக்கூடிய நாளையிலே சரி இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள். என் கணவா ராஜமன்னா மன்னா மண்ணிருக்கு மனை இருக்கு, மனை இருக்கு பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, இருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு. ஆமா சுகமா இருக்கு சொத்து சுகம் இருந்தாலும் இருந்துட்ட இந்த போது சொத்து சுகங்களை ஆள்வதற்கு ஆமா சுவாமி நாமல் இடத்திலே ஒரு பிள்ளை இல்லை என்று ஆமா சுவாமி அந்த நாகக்கன்னி பெண்ணானவா ஆமா நாகராஜனிடமதிலே மன வருத்தப்பட்டே சொல்லுகிறார். சொல்லதனமா ஏண்டே ஏ அம்மா ஏ நாகக்கன்னி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாம் நாம இருவேர்களும் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்தோ நினைத்து தவம் இருந்தமே. ஆனா ஆமா தவத்தின் மகிமையால் ஒரு குழந்தை வரம் கிடைத்தால் என்ன? கிடைத்தால் என்ன இது ஒரு நல்ல யோசனை தானே. நல்ல யோசனை இல்லையா உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து ஆமா சுவாமி நாகராஜனும் நாகக்கன்னி பெண் கொடியாலும் ஒரு பிள்ளை வர வேணும் என்று எப்படி தவம் புரிய வருகிறார் தெரியுமா? எப்படி குலைத்து நல்ல